ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. வழக்கத்திற்கு மாறாக அதிக வெப்பம் பதிவாகி வருகிறது. இனி வரும் நாட்கள்ல இப்படிதான் இருக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்து தான் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். திரு சுந்தரராஜன் அவர்கள், சார், இப்போ நகரமயமாக்கலுக்கு நம்ம எல்லாருமே பழகிட்டோம். அதுல இருந்து நம்ம கார்பன் உமிழ்வு ரொம்ப அதிகமா கொடுத்துட்டு இருக்கோம். அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது, இன்னும் தனிநபருடைய பொறுப்புகள் என்ன அப்படிங்கறதையும் சேர்த்து சொல்லிடுங்க சார். இன்னைக்கு உள்ள காலகட்டத்திற்கு நான் முக்கியமாக கருத வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். இப்பொழுது நம் முன்னால் உள்ள கேள்வி என்பது சுற்றுச்சூழலா வளர்ச்சியா என்கிற கேள்வி எல்லாம் கிடையாது. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம கண்முன்னால கேள்வி என்ன இருக்குன்னா, பிழைத்து இருக்க போறோமா அழிந்து போக போகிறோமா என்கிற கேள்விதான் நம் கண்முன்னா இருக்குது. சரி, நான் பிழைத்து இருப்பதுக்கு என்ன செய்யணும்? முதல் விஷயம் கடந்த 150-200 ஆண்டுகளாக நாம் என்னவெல்லாம் செய்தோமோ அதை மீளாய்வு உட்படுத்த வேண்டும். நாம யாரும் வளர்ச்சி வேண்டாம், நாம யாரும் மின்சாரம் வேண்டாம் யாருமே இங்க சொல்லல. ஆனால் சுற்றுச்சூழலை கெடுக்காத வகையில் மின்சாரத்தை எப்படி தயாரிப்பது போன்ற பல்வேறு தொழில்நுட்பங்கள் டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. சிக்கனமாக மின்சாரத்தை பயன்படுத்துவது, முடிந்த அளவுக்கு பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது, முடிந்த அளவுக்கு சிறுதானியங்களை எடுத்துக்கொள்வது, நுகர்வு வெறியிலிருந்து வெளியேறுவது. நினைச்ச பொருள்லாம் வாங்குறோம். ஒரு போன், டிவி, ரைட் டு ரிப்பேர். அதாவது ஒரு பொருள் பழுதானால் அதை சரி செய்வதற்கான உரிமை நமக்கு இருக்குது. ஆனா சரி செய்யறது இல்லை. அப்படியே தூக்கி போட்டு புதுசா ஒண்ணு வாங்கிறோம். பிளஸ் கன்சியூமிங் கல்ச்சர் நமக்கு தனிநபர்களாக நான் சொல்றேன், நமக்கு ஒரு நுகர்வு வெறி இருக்கு. சரி, இதெல்லாம் தனிநபர் மேல சொல்லிட்டு அப்ப அரசோ பெருநிறுவனங்களோ பொறுப்பு இல்லையா கேட்டா, பெருநிறுவனங்களுக்கும் அரசுக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. அப்ப நாம எந்த அளவுக்கு நாம் ஒரு தனி மனிதனாக நாம் சூழலுக்கு இசைவான வாழ்க்கையை வாழ்றோமோ, இப்போ மின்சாரம் சிக்கனமா பயன்படுத்துறோம், பொது போக்குவரத்தை பயன்படுத்துறோம், தண்ணியை வீட்டுல இருந்து கொண்டு போறோம், சிறுதானியம் சாப்பிடுறோம், தேவையற்ற பொருட்களை வாங்க மாட்டேங்கிறோம். இது எந்த அளவுக்கு தனி மனிதனாக முக்கியமோ அதே போல் ஒரு சமூக மனிதனாகவும் இந்த சுற்றுச்சூழலுக்கு எதிராக அரசோ பெருநிறுவனங்களோ கொண்டக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக நாம் குரல் கொடுத்துதான் ஆக வேண்டும். ஏன்னா இனிமேலாம் மட்டற்ற வளர்ச்சி அதெல்லாம் இனிமே சாத்தியப்படாது. இனிமே சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் தான் சாத்தியப்படும். இந்த எந்தெந்த தொழில்கள் எல்லாம் அந்திம காலத்தில் இருக்கின்ற தொழில்களோ, இப்ப ஹைட்ரோ கார்பன், நிலக்கரி வைத்து மின்சாரம் தயாரிப்பது, யுரேனியம் வைத்து மின்சாரம் தயாரிப்பது போன்ற பல்வேறு விஷயங்களை கைவிட்டு விட்டு நாம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், சன்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் நோக்கி நாம் போகணும். புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், பொது போக்குவரத்து, இந்த 22ஆம் நூற்றாண்டில் காலநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு மட்டுப்படுத்தி தகவமைத்துக் கொண்டு விரைவாக மீண்டு வருவதற்கு, அதாவது மிட்டிகேஷன், அடாப்டேஷன் அண்ட் ரெசிலியன்ஸ், இந்த மூன்றுக்கும் எவையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை மட்டும்தான் நாம் தனிநபராக செய்ய வேண்டும், ஒரு மாநிலமாக செய்ய வேண்டும், ஒரு நாடாக செய்ய வேண்டும், உலகமாக செய்ய வேண்டும். இனிமேல் அதுதான் நமக்குள்ள முக்கியமான விஷயம். இது ரொம்ப ரொம்ப ஒரு பிராடர் சென்ஸ்ல நான் சொன்னேன். ஆனா இப்ப நம்ம தனிப்பட்ட நபர்களாக முடிந்த அளவுக்கு இந்த 10 மணில இருந்து 3 மணி வெளியே போகாம இருப்பது, தேவையில்லாமல் வெளியே போய் விஷயங்களை செய்து கொள்வதுனா இந்த வெப்பம் அதிகரித்துள்ள காலகட்டத்தில் தவிர்ப்பது என்பது நல்ல விஷயம், சரியான விஷயம் கூட. ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்த் இம்பாக்ட் இதுல இருக்குது. ஏன்னா அதிகமான வெயில் மாரடைப்பை கொண்டு வரும், ஹார்ட் அட்டாக் எக்ஸ்ட்ரீம் ஹீட் கண்டிஷன்ஸ் வரும்னு சொல்லி நம்ம படிச்சு, அன்னைக்கு கூட கிரிக்கெட் விளையாடுற பையன் கிரிக்கெட் விளையாடுவதற்கு ஆரோக்கியமா இருக்கின்ற ஒரு சிறுவனே வெயில்ல மயங்கி விழுந்து இறந்து போன செய்திகள்லாம் நம்ம பார்த்தா இருக்கோம். அப்ப ஹீட் ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய நோய்களை, அந்த ஹீட் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் டிசீஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பதிவு பண்ணணும். நம்ம வெறுமனே ஹார்ட் அட்டாக்கோ இல்லை வெறுமனே பதிவு பண்ணிட்டோம்னா அது அந்த டிசீஸா போயிடும், அது நான் கம்யூனிகபிள் டிசீஸா போயிடும். ஆனால் இது ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸால் ஏற்பட்ட டிசீஸ் நம்ம பதிவு பண்ணாதான் இந்த ஹீட்டால், இந்த வெப்பறைகளால் எத்தனை உயிர்களை நாம் இழக்கிறோம், அரசு மருத்துவமனையும் சரி தனியார் மருத்துவமனையும் சரி எப்படி இதை கையாளுவதற்கு தயாராக இருக்க வேண்டும், அதுக்கு தேவையற்ற பொருள்கள் என்ன போன்ற பல்வேறு விஷயங்களை செய்ய அரசு தொடர்ச்சியாக கொடுத்தா இருக்கு. நாம எல்லாருமே அதை செஞ்சுதான் இருக்கோம். அப்ப நாம எல்லாவற்றிற்கும் எல்லா வகையிலும் எல்லா கோணங்களிலும் தயாராவது மட்டும்தான் நமக்கு முன்னால் உள்ள ஒரே ஒரு வழியை ஒழிய 1980களில் பேசினது, 1970களில் பேசினது, 50களில் பேசினதை 2024 பேசுவது என்பது அது சரியான வளர்ச்சியாக இருக்க முடியாது. இன்றைக்குள்ள முக்கியமான விஷயம் என்பது வளங்குன்றா வளர்ச்சி அல்லது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் தான் நாம் சொல்ல வேண்டும். இனி நம்ம காலநிலை மாற்றம் குறித்து அதிகம் கவனம் எடுத்துக்கொள்ளணும். இன்னும் தனிநபர்களுடைய பொறுப்புகள் என்ன, அவங்க அந்த வெயில்ல இருந்து தங்களை எப்படி தற்காத்துக் கொள்ளணும் அப்படின்னு பல்வேறு தகவல்களை எங்க கூட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி திரு சுந்தரராஜன். ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.